ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பூம்பாறையோட ஒற்றை அந்த பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பூம்பாறையோட அந்த ஒற்றை பூண்டை உரித்து வச்சுக்கணும். அப்புறம் நாட்டு பூண்டை அது ஒரு ஃபுல் இது உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் நார்மல் வெங்காயம் 2 இது எல்லாத்தையும் வந்து உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக பவுடர் போட போகிறேன். துவரம்பருப்பு, சீரகம், நான் வந்து இதில் குண்டூர் காரம் சேர்க்க போகிறேன். நம்ம காஷ்மீரி மிளகாய் மாதிரி குண்டூர் மிளகாயை நான் சேர்க்குறேன். அதோடு வந்து கொஞ்சம் வெந்தயம், எள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொம்பு மஞ்சளை வந்து உடச்சி நசுக்கி போட்டு அதையும் வறுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி அம்மியில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து குழம்ப கெட்டியாக்கும். நம்ம சப்பாத்தி, இட்லி கூட நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். நான் மண் சட்டியில் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டு இந்த பூம்பாறையோட ஒற்றை பூண்டையும் போட்டுட்டு நம்ம வந்து உரித்து வச்சுருக்கே அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நார்மல் நாட்டு பூண்டையும் நம்ம உரித்து போட்டதை போட்டுட்டு வெங்காயம் நறுக்கி வச்சதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த பூண்டோட வாசனை போயிட்டு குழம்பு வந்து நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நீங்கள் நல்லா இது பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஒற்றை பூண்டு பெருசாக இருக்கும் வெங்காயம் மாதிரி. ஸோ அதனால் நான் நடுவில் 4 கட் மாதிரி போட்டிருக்கேன். மொத்தமாக கட் பண்ணி போடாமல் அந்த மாதிரி போட்டால் இன்னும் அதில் சாறு வந்து நல்லா இறங்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போது ருசியாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து இஞ்சி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போடக்கூடாது, வெறும் இஞ்சி மட்டும் அரைச்சி நம்ம போடணும். அதோட கருவேப்பிலை, அதே மாதிரி குண்டூர் காரம், அப்புறம் தக்காளி. இப்போ உங்கள்கிட்ட குண்டூர் காரம் இல்லைன்னா நார்மல் பச்சை ரெட்டு மிளகாவை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் பவுடர், மல்லித்தூள், மிளகுத்தூள் இந்த பதத்தில் இருக்கும்போது இந்த 3த்தையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விடணும். அதை நல்லா அந்த ருசி வந்து அதில் வந்து இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ தான் அது வந்து நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் இருக்கிற புளியை நல்லா கரைச்சி அதில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா அதை வேக விடுங்க. நல்லா வேக விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர டைமில் நம்ம 1 டீஸ்பூன் வீட்டில் செஞ்ச நெய்யை போட்டுட்டோன்னா இன்னும் அதோட சுவை அதிகமாகும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஜமாகவே நல்லா இருக்குது. நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது சொல்கிறோம். இந்த மாதிரி நல்லா கெட்டி பதத்தில் நம்ம கிண்டி விட்டுட்டு நல்லா அது வெந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா சாதத்துக்கு அப்போ சரியாக வரும். நம்ம இல்லை ஒரு இட்லி அந்த மாதிரி சப்பாத்திக்கு யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கெட்டி பதத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுருக்க இந்த கலவையை அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். బాగుంది. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய யூடியூப்பை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். நான் நிறைய மூலிகை சம்மந்தமான ரெசிபீஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான ரெசிபீஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள்.